வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. டிசம்பர் 13. இன்றைய வேதாத்திரிய சிந்தனை வாழ்க்கையின் சிற்பி. இன்று மக்களிடையே இவரை கெடுத்துவிட வேண்டும் என்று அவரும், அவரை கெடுத்துவிட வேண்டும் என்று இவரும், இன்னும் பலவிதத்திலும் தீய எண்ணம் மலிவாக காணப்படுகிறது. ஆனால் அந்த எண்ணங்கள் செயல்பட விடாமல் அவர்களும் எதிர் நடவடிக்கை மூலம் தடுத்து கொண்டு இருக்கிறார்கள். செயலுக்கு வர முடியாத இந்த தீய எண்ணங்களின் தொகுதி என்ன ஆகும்? செயலாகாத வரை அவற்றுக்கு நிறைவராதே. அதுதான் இன்றெல்லாம் நாம் காணும் இயற்கை உபாதைகளாக, அதாவது புயல், வெள்ளம் என உருவெடுத்து எல்லோருக்கும் துன்பமாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் இயற்கையே தான் எண்ணமாக வந்திருக்கிறது. எண்ணமும் இயற்கையின் ஒரு கூறுதான். ஒளி ஒன்றுதான், அது ஆற்றிய செயல்களும் விளைவுகளும் பல பல. அதுபோல் எண்ணமும் ஒன்றுதான் என்றாலும் அது ஆற்றும் செயலும் விளைவுகளும் கணக்கிட முடியாதன. எண்ணத்தின் விளைவறியாது எண்ணி எண்ணி அது விளைவாகி செயலாக மலரும்போது அவற்றை தாங்க முடியாமல் மனிதன் திணகிறான். அவனே வளையும் விரித்து அதற்குள் அவனே சிக்கிக் கொள்கிறான். அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அவரவர் எண்ணங்களே. அருட்தந்தை வாழ்க வளமுடன்.